ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். ஐயா, உங்களுக்கு ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்தவரை இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் சமீப காலமாக மீண்டும் காசாவில் யுத்தம் அப்படிங்கிற செய்தி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சமீப காலமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் போரை நிறுத்துவேன் என்று சொன்னதுனால போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் போர் ஒப்பந்த மீறிகளை மீறி காசாவில் இஸ்ரேல் குண்டு போட்டுருச்சு அப்படிங்கிறது ஹமாஸினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது, பாலஸ்தீன மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இப்போ 2 நாட்களாக அடிபடுவது ஈரானும் இதில் தலையிட போகுது. ஈரான் ரஷ்யாவோட நல்ல கரம் சேர்க்க போகுது. ரஷ்யாவோட ட்ரம்ப் நல்ல உறவு வச்சிருந்தாலும் ரஷ்யா ஈரானோடையும் நட்பு வச்சிருக்கு. ஸோ ஈரான் இதில் இறங்க போகுதுங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அணுசக்தி குறித்தெல்லாம் நீ அணுசக்தி தயாரிக்க கூடாதுன்னு அமெரிக்கா ஈரானுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் ஈரான் முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த நிலையில் கவனிக்க வேண்டியது, ட்ரம்ப் இறங்கி வந்திருக்காரு ஈரானோட சமாதானம் பேச அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு புவிசார் அரசியல் செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இந்த போர் சூழல்ல ஈரானுக்கிட்ட ட்ரம்ப் இந்த அளவுக்கு இறங்கி வருவதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஈரான் பாலஸ்தீன் விஷயத்துல இறங்குச்சுன்னா இஸ்ரேலுக்கு அடி விழுமா, இஸ்ரேல் பின்வாங்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரஷ்யா ட்ரம்பை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதுவிதமான அரசியல் சூழலில் ஈரானுக்காக அமெரிக்காவை பகிர்ந்து கொள்ளுமா அல்லது ஈரானுக்காக அமெரிக்கா ரஷ்யாட்ட இறங்கி வருமா, இது போன்ற கேள்விகள் வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப் ஈரான்கிட்ட இறங்கி வருகிறாரா? இதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது, அந்த வரலாறுல இருந்து வந்தா தான் இது முழுமையாக விளங்கி கொள்ள முடியும். ஈரான்ல அகமது ஷா என்பவர் மன்னரா இருந்தார். அவர் மன்னரா இருக்கும் பொழுது ரஷாசா பஹ்லவி என்பவர் அந்த நாட்டுல இராணுவ அதிகாரியா இருந்தார். மன்னர் இருக்கும்போது ரஷாசா பஹ்லவிங்கிறவரு அந்த நாட்டின் இராணுவ தளபதியா இருந்தார். அவர் இராணுவ புரட்சி செஞ்சு அவரை பதவியிலிருந்து இறக்கி இவர் அதிகாரத்தை கைப்பற்றிக்கிட்டாரு. ரஷாசா பஹ்லவிங்கிறவர் இவர் 1925 ஆட்சியை கைப்பற்றுறாரு. அங்கிருந்து வரலாறு வருது. 1925 கைப்பற்றி 1941 வரைக்கும் அவர் தான் மன்னரா இருக்கிறார். அவர் மன்னராக இருக்கும் பொழுது ஜெர்மனோட ஒரு கொஞ்சம் நட்புறவோட இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் உலகப் போர் தொடங்குது. 1939 தொடங்கின உலகப் போர் 1945 வரைக்கும் நடக்கிறது. இந்த உலகப் போர் நடக்கும்போது பல நாடுகள் மீது தாக்குதல் பண்ணி கொண்டிருந்த நேரத்துல 1941 ஆண்டு, அந்த ஆண்டுல என்ன செய்யறாங்கன்னா, பிரிட்டன் படையும் சோவியத் ஒன்னா இருந்தாங்க. அப்ப பிரிட்டன் படையும் சோவியத் யூனியனும் சேர்ந்து ஈரானை கைப்பற்றுறாங்க. அந்த உலகப் போர் நேரத்துல ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச நாடுகளை கைப்பற்றிட்டு இருந்தாங்க. அப்ப சோவியத் யூனியனும் பிரிட்டனும் சேர்ந்து ஈரானை கைப்பற்றிக்கிறாங்க மன்னராட்சி இருக்கும் பொழுது. இது 1941 நடக்கிறது. 25 இருந்து 41 வரைக்கும் ரஷாசா பஹ்லவி இருக்கிறாரு. 41 சோவியத் யூனியனும் பிரிட்டனும் ஈரானை கைப்பற்றிடுறாங்க. இரண்டாவது உலகப் போர்ல கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றின உடனே இது ஆங்கிலோ சோவியத் படையெடுப்புன்னு இதுக்கு சொல்றாங்க வரலாறுல. இவர் ஜெர்மன் ஆதரவாளராக இருந்ததுனாலதான் இதை போய் தாக்கி பிடிச்சாங்க. ஏன்னா ஜெர்மன் தான் அவங்களுக்கு எதிரணியில இருந்தது. அப்ப ஹிட்லர்லாம் தோல்வியை தழுவி கொண்டிருக்கும் பொழுது இப்ப ஜெர்மன் ஆதரவாக இருக்கிறார் என்ற காரணத்துக்காக அதை எதிரி நாடாக பாவித்து ஈரானை கைப்பற்றி கொள்கிறார்கள், ஆக்கிரமித்து விட்டார்கள். ஆக்கிரமித்தால் என்ன செய்யறாங்கன்னா, இவரை உடனே வெளியேற சொல்றாங்க, பதவி விட்டு இறங்கு. இந்த மன்னரை பதவி விட்டு இறங்க சொல்லி என்ன செய்யறாங்கன்னா வெளியேற்றிடுறாங்க, நாட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு நாடு கடத்திடுறாங்க. இவர் மன்னரை என்ன செய்யறாங்க, தென்னாப்பிரிக்காவுக்கு நாடு கடத்தின உடனே அங்க உள்ள பாரம்பரிய பிரகாரம் இவருடைய மகன் முகமது ரஷாசா பஹ்லவிங்கிறது அங்க உள்ள மக்கள் மன்னரை மீண்டும் என்ன செய்யறாங்க, ஏத்துக்கிறாங்க. இவரை நாடு கடத்திட்டாங்க. இவருடைய மகனை என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் மன்னராக அறிவிக்கிறாங்க, முகமது ரஷாசா பஹ்லவிங்கிறவரை. இவர் மன்னராக இருக்கிற அந்த நேரத்தில் தான் அந்த சோவியத்தும் பிரிட்டனும் சேர்ந்து அங்க ஒரு மக்களாட்சி மாதிரி தேர்தல் நடத்தி ஜனநாயக முறையில ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர்றாங்க. இவங்க ஆக்கிரமிச்ச பகுதியா இருக்கிறதுனால அவர் பொம்மையா தான் மன்னரா இருப்பாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி பொம்மையாக மன்னரை வைத்துக் கொண்டு
இப்ப இங்கிலாந்துல எல்லாம் வந்து இப்ப அரசி இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேருக்கு அரசியா இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகாரத்துல எதுலையுமே தலையிட முடியாது. முக்கியமான இதுல கையில அந்த மாதிரி இருப்பாங்க தவிர ஜனநாயக முறையில் உள்ள ஆட்சி தான் ஆளுங்கிற அடிப்படையில பிரிட்டன் முறை பிரகாரமே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீ மன்னரா இருந்துக்க, ஆனா ஆட்சி நீ செலுத்தக்கூடாது என்று சொல்லி அங்க ஒரு தேர்தல் முறையை கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆட்சிய மக்கள் ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி என்ன செய்யறாங்கன்னா ஏற்படுத்துறாங்க. அப்ப இவங்க ஏற்படுத்தின ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னா, அங்க மன்னர் ஜனநாயக அடிப்படையில வந்து இவர் முகமது மொசேத்தேக்னு ஒருத்தர் வந்து பிரதமர் ஆகுறாரு. அதாவது இவர் மன்னரா இருக்கிறாரு, மக்களுக்கு தேர்தல் நடத்தப்படுது, மன்னராட்சி தேர்தல் நடத்த மாட்டாங்க. இவங்க ஆக்கிரமிச்சு கொண்ட காரணத்தினால தேர்தல் நடத்தணும் அப்படின்னு வற்புறுத்தி, பேருக்கு நீ மன்னரா இருந்துக்க, அதாவது இங்கிலாந்து இளவரசி மாதிரி இருந்துக்க, ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க என்கிற வகையில வந்து முகமது மொசேத்தேக்னு ஒரு ஆள், அவர் வந்து பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் ஒரு டாக்டர். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ன செய்யறாருன்னு கேட்டா, 1953 வரைக்கும் இவர் மன்னர் பிரதமராக இருக்கும் பொழுது 1953 என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் அந்த நாட்டிலிருந்து கவனிக்கிறார். நாட்டுல வந்து எக்கச்சக்கமான எண்ணெய் வளம் இருக்கிறது. எந்த அளவு எண்ணெய் இருக்குன்னா, உலகத்தினுடைய எண்ணெய் தேவையில 13% அவங்கள்ட்ட இருக்குது. 12 புள்ளி செல்ற சொல்றாங்க, 13% ஈரான்ல இருக்குது. அது மாதிரி உலகத்துக்கு தேவையான எரிவாயுல 17% அவங்கள்ட்ட இருக்குது. மொத்த உலகத்தினுடைய உற்பத்தியில 17% எரிவாயுவும் 13% எண்ணெயும் குரூடாயிலும் இருக்கிற ஒரு காரணத்தினால இதை நம்ம கைப்பற்றி கொள்ளணும் என்று சொல்லி அமெரிக்காவுடைய பிரிட்டனுடைய நிறுவனங்கள் வந்து இந்த அங்க உள்ள எண்ணெய் கம்பெனிகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு அவங்க தனதாக்கி கொண்டு வைத்திருந்தார்கள். அப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த முகமது மொசேத்தேக் பிரதமரா வந்த உடனே அனைத்தையும் தேசியமயமாக்குறாரு. அமெரிக்கா கம்பெனிலாம் வெளியேறு, பிரிட்டன் கம்பெனிலாம் வெளியாருன்னு சொல்லி அந்த அமெரிக்காவிலையும் அமெரிக்காக்காரன் தான் எண்ணெயை தயாரிப்பாங்க. பேரு தான் ஈரானுக்குரியது. அந்த மன்னர் அமெரிக்காவுடைய பெப்பட் இல்லையா, கைப்பாவை இல்லையா, அவர் இல்லையா அந்த மன்னர்? அந்த அந்த அமெரிக்காவுடைய கைப்பாவையா இருக்கிற மன்னரை வச்சுதான் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க ஆட்சிக்கு வந்த உடனே. அப்பதான் பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதமர் தேர்தலுக்கு முன்னாடி அந்த மன்னரை தகப்பன் போனோட மகன் ஆக்குறாங்கல்ல, அவர் என்ன செய்யறாருன்னா, சரி ஒப்பந்தப்பட்டது லாபம் வரும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த எண்ணெயை எடுக்கவோ அதை வந்து சுத்திகரிக்கவோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் பொழுது இவங்க பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து அங்க உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றிக்கிட்டு அவங்கதான் மோனோபோலியா இருந்து வியாபாரம் பண்றாங்க. அப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறாருன்னா, இந்த இவரு பிரதமர் கொஞ்சம் நல்லா அவர் யோசிச்சு பாக்குறாரு, நம்ம வந்து நம்ம நாட்டுடைய வளங்கள்லாம் அமெரிக்காவும் பிரிட்டன் கொள்ளடிச்சிட்டு போறாங்க, எவ்வளவு பெரிய செல்வ வளம் வந்து இருக்கிறது இதுல, அதனால எல்லாம் தேசியமயம், அரசாங்கம் தான் சொந்தம், எந்த வெளிநாட்டவருக்கோ எந்த உள்நாட்டவருக்கோ தனிநபர்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து என்ன செய்யறாருன்னா, அந்த கம்பெனியை காலி பண்ணி மூடுறாரு, தேசியமயமாக்கிட்டாரு. தேசியமாக்கணும்னு அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்ன நிறுவனங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது ஆங்கிலோ பாரசீக எண்ணெய் நிறுவனம் அப்படி ஒண்ணு, அதே மாதிரி எக்ஸான், அமெரிக்காவுடைய எக்ஸான்ங்கிற ஒரு நிறுவனம், மொபில்ங்கிற ஒரு நிறுவனம், டெக்ஸாகோங்கிற நிறுவனம், கலிபோர்னியா ஸ்டாண்டர்ட் ஆயில்ங்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனங்கள் எல்லாம் தான் எண்ணெயை வந்து எடுத்து விநியோகம் பண்ணக்கூடிய உரிமம் பெற்றிருந்தார்கள். அந்த உரிமங்கள் எல்லாம் ரத்து செஞ்சு வெளியேற்றி என்ன செஞ்சாங்கன்னா, வெளியேறுங்கட்டாங்க, எல்லாம் அரசுரிமை ஆயிடுச்சு, நீங்க போட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அனைத்து நிறுவனங்களையும் வெளியேற்றணும்னு. இதனால் அமெரிக்காவும் பிரிட்டனுக்கும் கோபம் வருது. கோபம் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஜனநாயக ஆட்சி தானே இது செஞ்சுச்சு, அதை காலி பண்ணிட்டு மன்னருக்கு நம்ம முழு அதிகாரம் கொடுத்துருவோம், மன்னர் ஆட்சி முறையில கொண்டு வருவோம்னு சொல்லி உலகத்துக்குலாம் ஜனநாயக வேஷம் போடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜனநாயக முறையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ரத்து செய்கிறது, ரத்து செஞ்சா அது கட்டுப்பட்டு போகணும். அதனால என்ன செய்யறாங்கன்னா, இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு பிரதமருக்கு எதிராக ஒரு படை இறக்கி, இவங்களும் படை இறக்கி அந்த மன்னருக்கு ஆதரவான படைகளும் இறங்கி அந்த உள்நாட்டுல புரட்சியை வந்து அடக்குறாங்க. நாங்க இனிமே இவர் பதவி நீக்கம் செய்யறாங்க, யார பிரதமரை பதவி நீக்கம் செய்யுது, மன்னர் பதவி நீக்கம் செய்யறாரு. மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்காக வேண்டி இவங்க அமெரிக்க பிரிட்டன் ராணுவம் இறங்கி அந்த மன்னருக்கு சார்பா கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களும் இறங்கி என்ன செய்யறாங்கன்னா முறியடிக்கிறாங்க. முறியடிச்ச பிறகு இப்ப மன்னர் என்ன செய்யறாருன்னா, 1953 வந்து இவர் சர்வாதிகார மன்னர் ஆயிடுறாரு. அதுக்கு முன்னாடி அதிகாரமற்ற மன்னரா இருந்தார். இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழ்ந்த உடனே இவர் என்ன செய்யணும், ஒரு சர்வாதிகாரி ஆயிடுறாரு பிரிட்டன் அமெரிக்காவுடைய பின்புலத்துல.
பிரிட்டன் அமெரிக்காவுடைய சப்போர்ட் என்ன செய்யறாருன்னா இனிமே இவர் தான் எல்லாம் அப்படின்னு ஆக்கிடுறாங்க. ஆக்கணும்னு என்ன செய்யறாருன்னு கேட்டா இவர் பழையபடி அனைத்து நிறுவனங்களையும் உள்ள கொண்டு வர்றாரு. அதான் பேச்சுவார்த்தை. அதுக்குதான் இந்த காரியம் நடந்தது. அமெரிக்க பிரிட்டன் எண்ணெய் நிறுவனங்கள் பூரா திரும்பவும் அந்த ரத்து செய்யப்பட்ட உரிமங்கள் எல்லாம் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு 1953 கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இவர் கடுமையான மக்களுடைய எதிர்ப்பை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்துலதான் ஆயத்துல்லா குமைனி என்று மதகுரு இருக்கிறார். ஷியாக்கள்ல பல பிரிவு இருக்கிறாங்க. ஈரான்ல உள்ளவங்க இஸ்னா அஷரியாங்கிற பிரிவை சேர்ந்தவங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, அவங்க மதத்துக்குன்னு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு சொன்னா அவர் அவர் கட்டளை மீறுவது இறை கட்டளை மீறுற மாதிரி. அந்த இமாம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கட்டுப்படுவது மார்க்க கடமை. வேற வேற குரூப் எல்லாம் இருக்கிறாங்க. யமன்ல உள்ள ஹவுதிகள்லாம் அந்த இமாம்ங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஷியா தான். இவங்க ஷியா ஒரு பிரிவு என்னன்னு கேட்டா இஸ்னா அஷரியான்னு பிரிவு சொல்லுவாங்க. அதான் ஈரான்ல இருக்கிறாங்க. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டா, ஒரு மத குருன்னு சொன்னா ஒரு இறைவன் கட்டளை மீற முடியாதோ, மத குரு சொன்னாலும் மீற முடியாது. முகமது நபி சொல்றதை எப்படி கடைபிடிக்கணுமோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு காலத்துல ஒரு தலைவரை இவங்களா தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் எங்க வச்சிருவாங்கன்னு கேட்டா, இறை தூதர்ங்கிற அளவுக்கு அவர் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற அளவுல ஒரு இதா இருந்தது. அதனால அந்த குமைனி அப்போது அந்த மதகுருவா இருக்காரு. ஆயத்துல்லா குமைனி என்பவர் அந்த நேரத்தில் மதகுருவா இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் மதகுரு அரசியல்ல தலையிட மாட்டாங்க அப்போதெல்லாம். அவர் மதகுருவா இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த எல்லை மீறி அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து நம்ம நாட்டு வளங்களை சுரண்டுகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்து விட்டார்கள். இவன் சர்வாதிகார ஆட்டம் போடுகிறான். இதுக்கெல்லாம் பின்புலமா இருக்கிறார்கள் சொல்லி மக்களை கிளர்ச்சி செய்ய பிரச்சாரம் பண்றாங்க. மதகுரு என்ற அடிப்படையில இந்த அரசை அப்புறப்படுத்தணும், இவர்கள் அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்தை ஒழிக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு பிரச்சாரம் பண்ணுகிறாரு. அவர் என்ன செய்யறாங்கன்னா நாடு கடத்திடுறாங்க. இதை சொன்ன காரணத்தினால நாடு கடத்தினவுன கொஞ்ச நாள் துருக்கிக்கு போறாரு. அங்கிருந்து ஈராக்குக்கு நாடு கடத்துறாங்க. அங்கிருந்து கடைசியில பிரான்ஸ்ல அதை துருக்கி ஈராக் பிரான்ஸ் என்ற அடிப்படையில இவர் நாடு நாடாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். இறுதியாக அவர் இருந்தது பிரான்ஸ்ல அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தாங்க. பிரான்ஸ்ல இருந்து கொண்ட அனல் பறக்கிற உரையில அந்த மக்களை உசுத்தி விடுற மாதிரி நல்ல பேச்சாற்றல் கொண்டு வருவார். அனல் பறக்கிற அந்த காலத்துல கேசட்டுகள் தான் ஒளிநாடாக்கள் தான் இருந்த ஒரு நேரம். ஒளிநாடாக்கள் வழியாக அவருடைய உரைகள் ஈரான்ல ஒவ்வொரு வீடுகள்லயும் அதை போட்டு காட்டி இந்த ஆட்சி அப்புறப்படுத்தணும். அவருடைய பேச்சு என்னன்னு கேட்டா, அமெரிக்கா பிரிட்டனுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கணும், நம்ம நாட்டுல இருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி மக்களை உசுப்பி விடுறாரு. சில அறிக்கைகள் மூலமா மக்களை தூண்டுறாரு. ஆனா நாட்டுல இருந்து செய்யல. ஆனா எதிர்த்து வரக்கூடிய மக்களை எல்லாம் அந்த முகமது ரசாசா பஹ்லவிங்கிறவர் தகப்பனாரு. அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முகமது ரசாசா பஹ்லவி. ரெண்டு பேர் முகமது சேர்த்துக்குவாங்க. இவர் தான் இப்ப சர்வாதிகார மன்னரா இருக்கிறார். இவர் அடக்குமுறை, மக்களுக்கு எதிராக இராணுவத்தை ஏவிட்டு, காவல்துறை ஏவிட்டு இந்த போராட்டங்களை நசுக்கிறாரு. கடுமையான முறையில, கொடூரமான முறையில சிறைச்சாலை சித்திரவதைகள் இப்படி எல்லை மீறி போகிறது. ஆனாலும் மக்களுடைய கொந்தளிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவங்களுடைய மக்களுடைய எதிர்ப்பை சமாளிக்க முடியாம இவரே என்ன செய்யறாருன்னா ஓட்டம் பிடிக்கிறாரு. மொத்தப்பொருள், அதாவது 1953 இருந்து 79 வரைக்கும் ஆட்டம் போடுறாரு. 53 முழு அதிகாரம் படைத்த மன்னனா, 41 மன்னராக ஆகுறாரு. 53 முழு அதிகாரம் படைத்த மன்னர் ஆகுறாரு. 53 இருந்து 1979 வரைக்கும் இவர் தான் எல்லாமே இருக்காரு. அப்ப சர்வ உலக சக்தி வாய்ந்த மன்னர் என்று சொல்ற அளவுக்கு இந்த முகமது ரசாசா பஹ்லவி இருக்கும் பொழுதுதான் ஆயத்துல்லா குமைனியுடைய அந்த புரட்சிகரமான மக்களை மத அடிப்படையில நம்பிக்கை அடிப்படையில் தூண்டி விட்ட காரணத்தினால அவர் நாட்டுல இருக்க முடியாத, ராணுவம் கட்டுப்பட மாட்டேங்கிற ஒரு கட்டத்துல இவர் சொல்லிக் கொள்ளாம என்ன செய்யற, நாட்டை விட்டு ஓடி போய் எகிப்துல தஞ்சம் அடைகிறார். எகிப்து ஓடி பக்கத்து நாட்டை எகிப்துல போய் தஞ்சம் அடைந்து அங்கே 1980 ஒரு வருஷம் அங்க இருந்து அங்க மரணிச்சிட்டார். அப்ப அவர் அதிபர் இல்லாத ஒரு நிலை, அதிபரை நாட்டை விட்டு மன்னரை வச்சுட்டாங்க. அப்ப அந்த கொந்தளிப்பு எவ்வளவு கடுமையா இருந்துச்சுன்னா அந்த மன்னரை இருக்க முடியல. அமெரிக்காவுடைய பின்புலம் இருந்து கூட, அமெரிக்கா பிரிட்டனுடைய ராணுவ சப்போர்ட் இருந்தும் கூட, இவருக்குன்னு சில ராணுவ படைகள் இருந்தும் கூட அவரால் அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இப்ப கூட காமினி இருக்காரு, இவருக்கு முழு மக்கள் ஆதரவு கிடையாது. இவர் நிப்பாட்டின வேட்பாளர்களை தோத்துட்டு இவருக்கு ஆப்போசிட் உள்ளவர் தான் ஜெயிச்சிருக்கிறார் பிரதமரா. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு 50-50 லெவல்ல தான் இப்ப உள்ளவருக்கு அரசியல் ஆதரவு இருக்கிறது. மத ரீதியில அவங்க கட்டுப்பட்டால அன்னைக்கு கொமேனிக்கு 100% இருந்தாங்க.
ஆயத்துல்லா ஹுமைன் இருந்தார், அவருக்கு வந்து 100% மக்கள் அவருக்கு பின்னாடி நின்றாங்க. அதனால எல்லா மக்களும் திரண்டு, குறிப்பாக மாணவர்கள் திரண்டு நின்ற உடனே ஒண்ணு செய்ய முடியாம 1979 அவரை விரட்டி விட்ட உடனே 79 பிரான்ஸ்ல இருந்து வர்றாரு ஹுமைனி. வரும் பொழுது ஒட்டுமொத்த நாடு திரண்டு அவர் வரவேற்குது. ஒட்டுமொத்த நாடு வரலாற்றுல அவ்வளவு பெரிய கூட்டம் யாரும் கூட்டது இல்லைங்கிற அளவுல அவர் நம்ம நாட்டுக்கு வர்றாருன்னு வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்ப அவர் என்ன டிசைட் பண்றாரு அதான் முடிவு. இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டா எல்லாம் மன்னர்களே ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த கொம்யூனி என்ன டிசைட் பண்றாரோ அதான் முடிவுன்னு வந்தவன அவர் அவங்களுடைய மத குருக்களையும் அரசியல் தலைவர்களையும் அழைத்து ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குறாரு. என்ன உண்டாக்குறாருன்னு கேட்டா, இந்த நாடு வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசாக இருக்கும். அதனுடைய சுப்ரீம் தலைவராக மத குரு தான் இருப்பார். பாராளுமன்றம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் ஒரு விஷயத்துல சுப்ரீம் லீடர் முடிவு எடுத்தாருன்னு சொன்னா பாராளுமன்றம் எடுத்த முடிவுக்கு மாற்றமாக கூட அவர் எடுக்கலாம். அதுதான் கட்டுப்படணும். அவர் எதிர்க்காத வரைக்கும் தான் பாராளுமன்ற பிரதமருடைய அதிகாரம்லாம் செல்லுமே தவிர, அவர் எதிர்த்துட்டாருன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு சுப்ரீம் லீடர்ங்கிறது அப்புறம் ஆக்கப்படுது. ஆயத்துல்லா குமேனி இருக்கும் பொழுது சுப்ரீம் லீடர் என்ற மத அடிப்படையில் அவருக்கு அந்த செல்வாக்கு இருந்த காரணத்தினால அதை மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு கசப்பும் அப்ப ஏற்படல. அப்ப முழு அதிகாரம் படைத்த இஸ்லாமிய குடியரசை நிறுவி அதுக்கு சுப்ரீம் லீடராக இவருக்கு அடுத்து மத குரு முறைப்படி யார் யாரெல்லாம் மத குருவா வருவாங்களோ அந்த மத குருவின் அடிப்படையில் என்ன செய்வாங்க, சுப்ரீம் லீடரா வந்துருவாங்க. இப்ப வந்து காமினி இருக்கிற மத குருவான்னு வைங்களேன். அப்ப இந்த குமைனி கையில எடுத்த உடனே அவர் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, இருந்த எல்லா முதல் ஆர்டர் எல்லா எண்ணெய் கம்பெனி வெளியேற்றுறாரு. அந்த என்னென்ன எண்ணெய் நிறுவனங்களுக்கு மன்னர் திருப்பி கொண்டாந்து கொடுத்திருந்தாரோ அதெல்லாம் என்ன செய்யறாங்க, இவங்க ஆட்சி அமைச்ச பிறகு அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் இருக்கக்கூடாது, பிரிட்டனுடைய ஒரு நிறுவனம் இருக்கக்கூடாது. அதான் இதுதான் மோதலுடைய ஆரம்பம். அமெரிக்காவுக்கு ஈரானுக்குமான பகைக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த 12% எண்ணெயையும் 17% எரிவாயு வைத்து கொள்ளையடிப்பதற்கு தான் ஈரானுக்குள்ள அவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அந்த மக்கள் அனைவரும் விழித்து கொண்ட காரணத்தினால எந்த ஒரு நாட்டிலும் இவங்க வெளியேற்றப்பட்டது கிடையாது. நுழைஞ்ச எந்த நாட்டிலையும் அவங்களுடைய நிறுவனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஈராக்ல போர் தொடுத்து ஈராக்கை விட்டு வெளியேறதுனால அந்த எண்ணெய் நிறுவனங்களுடைய பிடியை கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. சவுதியுடைய எண்ணெய் நிறுவனங்களுடைய பிடி இவங்க கையில தான் இருக்கிறது. ஒவ்வொரு கத்தார்ல உள்ள எண்ணெய் நிறுவனங்களுடைய பிடி அமெரிக்க கையில தான் இருக்கிறது. எல்லா அமெரிக்க நிறுவனங்கள் தான் அதை எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் போட்டு நாங்க தான் இதை இருப்போம், நாங்க தான் சுத்திகரிப்போம், நீங்க உங்களுக்கு தொகையை வாங்கிக்கிட்டு சின்னதா ஒரு பணத்தை கொடுத்து இந்த நாடுகள் எல்லாம் கையில போட்டுருக்குறாங்க. சிரியா வரைக்கும் அமெரிக்கா தான் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்குது அதிகமான இடங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது ஈரான்ல தான் 0 வாக்கி அனுப்புனாங்க. சொத்தமா இருக்கக்கூடாது, அமெரிக்காங்கிற வாடகை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சொட்டு ஆயில் கூட எடுக்க முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா வெளியேற்றினார். குமேனி செஞ்சார். அமெரிக்காவுடைய அந்த வல்லாதிக்கத்துக்கெல்லாம் அஞ்சாம அவர் என்ன செஞ்சாரு, அனைவரும் வெளியேறுங்க என்று சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றினார். வெளியேற்றின உடனே அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, மக்கள் கொந்தளிப்புல இருக்கிறாங்களா, அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, டெஹ்ரான், அதாவது அமெரிக்கா ஈரானுடைய தலைநகரம் டெஹ்ரான்ல ஒரு அமெரிக்க தூதரகம் இருக்குங்கள, எல்லா நாட்டிலையும் அமெரிக்காவுடைய தூதரகம் இருக்குல்ல, அந்த தூதரகத்தை ஈரான் மாணவர்கள் கைப்பற்றுறாங்க. ஈரான் மாணவர்கள் கைப்பற்றி இந்த ஆட்சியை கைப்பற்றின உடனே என்ன செய்யறாங்கன்னு அடுத்தபடியாக 79ல அந்த ஈரானுடைய அமெரிக்காவுடைய தூதரகத்தை கைப்பற்றுறாங்க. தூதரகத்துல இருந்த 52 அமெரிக்கர்கள் உள்ள இருந்தாங்க. அவங்கள பிணை கைதியா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அமெரிக்கா எங்களை மிரட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்களை வச்சு காரியம் சாதிக்கணும்னு சொல்லி இது மாணவர்கள்ங்கிற பேர்ல செஞ்சாங்க. அவருக்கு மாணவர்கள் சப்போர்ட் நிறைய இருந்தது அந்த நேரத்துல குமைனிக்கு. மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா 52 அமெரிக்க பிணை கைதிகளை பிடிச்சு வச்சுட்டாங்க. இந்த பிணை கையில எவ்வளவு நாளைக்கு முற்றுகையா வச்சிருந்தாங்கன்னு கேட்டா 444 நாட்கள். 444 நாட்களாக அவங்க பிணை கைதியா பிடிச்சு வச்சிருந்தாங்க. அவங்களை மீட்பதற்காக வேண்டி அமெரிக்கா வந்து மிரட்டி பார்த்துச்சு. இவங்க ஈரான் ஒத்துக்கல, பணியல. ஏன் பணியல, இவங்க இந்த ஈரான்ல இருந்து எண்ணெய் நிறுவனங்களா வெளியேற்றின பிறகு அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு கேட்டா, அமெரிக்காவும் பிரிட்டனு நிறைய பொருளாதார தடையை போடுறாங்க. ஈரானுடைய சொத்துக்கள் வந்து மன்னர் காலத்துல அமெரிக்காவோட இருந்தது, அதுகள் எல்லாம் முடக்குறாங்க. அமெரிக்க வங்கிகள்ல ஈரானுடைய பணம் இருந்துச்சு, அதையெல்லாம் முடக்குறாங்க. அப்ப அதெல்லாம் விடுவிச்சாதான் இவங்களுக்கு விடுவிப்போன்னு இவங்க நிக்கிறாங்க. எதுக்கு இதுல பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த 52 பேரை விடுவிக்கிறதா இருந்தா நீ மிரட்டிலாம் எங்களை விடுவிக்க வைக்க முடியாது. நீ என்ன செய்யணும்னு கேட்டா, எங்களுடைய பணத்தை எல்லாம் விடுவிக்கணும். எங்க நாட்டு பணம் அமெரிக்காவுல இருக்கிறது, அதை முடக்கி வைத்திருக்கிறாய், அதை விடுவிச்சு எங்க நாட்டுக்கு தர வேண்டும். அது மாதிரி பொருளாதார தடை போட்டிருக்கிற அதெல்லாம் நீக்க வேண்டும். இப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷனை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கிறது.
இதுக்கிடையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவங்களுடைய வலிமையை காட்டுவதற்காக வேண்டி ஒரு ஒரு ரகசியமான ஒரு படை இறக்கி, அதாவது அங்க உள்ள ஒரு பாலைவனத்திலையும், அதாவது ஈகிள் கிளவுட் பேர் அந்த ஆபரேஷனுக்கு பேரு. அது 1980ல 1979 பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. 444 80 ஆயிடுச்சு. 80ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 1980 ஏப்ரல் 24, 25 அந்த 2 நாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தலைநகர் இருக்கிற தெஹ்ரான் அங்க ஒரு ஒரு ஆயுதப்படை ஹெலிகாப்டர்ல இருந்து படை இறக்குறாங்க. அங்க உள்ள தாபாஸ்ன்னு ஒரு பாலைவனம் இருக்குது. அங்க இருந்து சில ஹெலிகாப்டர்ல இறக்குறாங்க. எதுக்கு இறக்குறாங்கன்னா திடீர்னு, ஏன்னா ஈரான்ல எந்த ஒரு பலமும் இல்லை. ஏன்னா இப்பதான் ஒரு வந்திருக்கிறாங்க. இனிமே தான் ராணுவ கட்டமைப்பு எல்லாம் முறையா உருவாக்கணும். அது மன்னருக்கு சார்பானவங்க தான் பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. இனிமேதான் இவங்க உண்டாக்கி அந்த கண்காணிக்கிற இது எல்லாத்தையும் உருவாக்கி எடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறாங்க ஈரான். அப்படி இருக்கிறதுனால ஒரு கையேறு நிலையில அவங்க இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன அதிரடி 52 பேர் மீட்கிறது. அதாவது தெஹ்ரான் தலைநகரத்தில் அமெரிக்க தூதரகத்துல இறங்குறது. பயங்கரமான ஆயுதங்களோட என்ன செய்யுது இறங்கி அங்க உள்ள 52 பேரை மீட்டு இந்த பாலைவனத்துல கொண்டாந்து அங்கிருந்து ஏத்திக்கிட்டு போறதுக்கு சில 8, 9 ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்ப இந்த திட்டத்தோட ஒரு நடவடிக்கை அதிரடியாக இந்த உசாமாவை எல்லாம் பாகிஸ்தான்ல போய் கொண்டாங்கல்ல, அதிரடி படையை செய்யறாங்கன்னா அது மாதிரி செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த ஹெலிகாப்டர் இறங்குற இடத்துலயே வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஒன்னோட மோதி ஒரு 130 ஹெர்குலிஸ்ங்கிற ஒரு விமானமும் ஒரு ஹெலிகாப்டர் மோதி 8 அமெரிக்க வீரர்கள் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இறந்தவன என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்கா யோசிக்கிறது இறந்துட்டாங்க. அது போக இறங்குறது அவ்வளவு ஈஸியானதா இல்லை. ஏன்னா பிடித்து வைத்திருக்கிற மாணவர்கள் வந்து 10 பேர் 20 கிடையாது, ஆயிரக்கணக்கானவர் சூழ்ந்து அந்த 52 பேரையும் வச்சிருக்கிறாங்க. இறங்கிலாம் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறத விளங்கி விட்டு அந்த ஆபரேஷனை கைவிட்டாங்க. நம்ம தோல்வியை ஒப்புக்கொண்டு நினைச்சிட்டாங்கன்னா வெளியேறிட்டாங்க. அப்ப இனிமேல் வந்து 52 பேரை மீட்பதாக இருந்தால் பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் மீட்கின்ற வழியே இல்லை என்ற அளவுக்கு இறங்கி வந்து அதுக்கு மத்தியர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை மூலமா என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. என்ன ஒப்பந்தம்னு கேட்டா ஈரானிய சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கிறீங்களா அதை வாபஸ் பெறணும். ரெண்டாவது வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் சில வழக்கு போட்டிருந்தது, சர்வதேச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குகளை இவங்க வாபஸ் வாங்கணும். ஈரான் வந்து வழக்கு நீங்க வாபஸ் வாங்கிருங்க, ஏன்னா நாங்க தான் எண்ணெய் வயலோடு நாங்க போயிட்டோம், நீங்க வழக்க வாபஸ் வாங்கிருங்க, நாங்க வந்து உங்களுடைய சொத்துக்களை முடக்கணும் என்ன செஞ்சிடறோம். இதை செஞ்சா பயணிகளை பயணச்செடிகளை விடுவித்தல் என்று ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை கட்டுப்பட்டு ஈரானுடைய பணத்தை எல்லாம் அமெரிக்கா ரிலீஸ் பண்ண பிறகுதான் 444வது நாளில் அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க. அமெரிக்க தூதரகத்துல இருந்த அந்த பிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் விடுவிக்கப்படுறாங்க. அந்த இதுதான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட உலக வரலாற்றில் ஏற்பட்ட பெரும் தோல்வி. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு தோல்வி, ஒரு எங்க இருந்தாலும் நாங்க அதிரடிப்படை அனுப்பி மீட்டுட்டு வந்துருவோம்னு சொல்லக்கூடிய ராணுவத்தை இறக்கிறோம்னு சொல்ல, ஏன்னா ராணுவ தரப்படை இறக்க முடியாது. ஏன்னு கேட்டா தரப்படை இறக்குறதா இருந்தா ஒட்டுமொத்த மக்களும் அரசுக்கு ஆதரவா இருக்கும்போது ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அவர் குமைனிக்கு பின்னாடி அன்னைக்கு நிக்கிறாங்க. அதனால தரைப்படை இறக்குறதுக்கு உங்கள்ட்ட பேசலும் இல்லை, எங்க இருந்து இறக்குறது, அருகில் உள்ள நாடு இருந்தா தான் இறக்க முடியும். அதெல்லாம் கவனத்துல கொண்டுதான் இப்படி அதிரடி படைகள் மூலமாக மீட்க நினைச்சாங்க. அதுல படுதோல்வி அடைஞ்சாங்க. அப்ப ஒரு தோல்வி என்னன்னு கேட்டா நம்முடைய எண்ணெய் வயல்களே இல்லாமக்கிட்டாங்க. ஈரான்ல ஒரு சொட்டு எண்ணெய் வளம் அன்னையில இன்னைக்கு வரையும் கிடையாது, அமெரிக்கா எடுக்கிறது கிடையாது. அந்த வளம் ஈரானுக்கு சொந்தமா இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது ஒரு பெரிய வல்லரசு நாட்டுடைய ஆட்களை பிடித்து வைத்துக் கொண்டு ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1.5 வருஷம் 44ங்கிறது 1.5 வருஷம் பிடித்து வைத்துக் கொண்டிருந்து அவன் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வெளியிட்டான். அன்னையில இருந்து ஈரானை ஒழிக்க, அன்னைக்கு அந்த பகைமைக்கு முக்கியமான காரணம், ஈரானுக்கு எதிராக வந்த காரணம் என்னன்னு கேட்டா நம்முடைய இது ஆட்சியெல்லாம் நம்ம வளத்தை எல்லாம் கெடுத்து விட்டாங்க. ஈரான் வந்து எல்லா அரபு நாடுகளையும் நம்ம தான் எண்ணெயை சுரண்டிக்கிட்டு இருக்கிறோம், ஈரான்ல மட்டும் முடியல என்ற ஒரு நிலை வந்ததுனாலதான் இது நடக்குது. இப்படி நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா ஈரானுக்கு ஈராக்குக்கு ஒரு போர் நடக்குது. ஈராக்கு உள்ள போர் என்னன்னா 1980ல இவங்க விடுவிச்சாங்கல்ல அந்த வருஷம், இந்த பணைய கைது விடுவிச்ச ஆண்டில் தான் ஈராக்ல என்ன செய்யறாங்க, சதாம் ஹுசேனுக்கு ஒரு பெரிய ஒரு நோய் அவருக்கு, வளமான பாதையெல்லாம் பிடித்துக் கொள்வதுங்கிற ஒண்ணு கோயத்தை பிடிக்க போய்தானே அந்த அமெரிக்க யுத்தம் வந்துச்சு. அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா ஈரானையும் பிடிக்கணும், ஈரான் இப்ப பலவீனமா இருக்குது, ஈரான் இப்பதான் அந்த ஆட்சிகள்லாம் போயிடுச்சு, அமெரிக்க படைகள் வெளியேறி போயிட்டாங்க, பிரிட்டன் படைகள் வெளியேறி போயிட்டாங்க, அப்ப நாதியற்று இருக்கிறாங்க, போர் பயிற்சி கிடையாது, உங்களுக்கு போதிய ஆயுதங்கள் கிடையாது, இந்த நேரத்தில் வந்து நம்ம ஈரான்ல பூந்தோம்னு சொன்னா ஈரானை கைப்பற்றி ஈராக் கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல சதாம் ஹுசேன் வந்து படையெடுக்கிறார். படை ஆரம்பிச்ச சதாம் ஹுசேன் தான்.
அதுக்கு சொல்லி ம், கொண்ட காரணம் என்னன்னு கேட்டா, எங்க எல்லை பகுதி அது வரைக்கும் இருக்குது. எல்லை தகராறுங்கிற ஒரு காரணத்தை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அதாவது ஷாத்துல் அரபுன்னு ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி தான் எல்லை பகுதியா இருந்துச்சு. அந்த எல்லை பகுதி இல்ல, அதுக்கு மேல எங்களுக்கு இருக்குது. அதனால அதனால எங்க இடத்த பிடிக்க போறோம். மொத்த நாட்டை பிடிக்கிறவருடைய திட்டம். எதனால அந்த திட்டத்தை எடுக்கிறாருன்னு கேட்டா, யார் வேண்டாலும் பிடிக்கலாம்ங்கிற அளவுக்கு பலவீனமா இருந்தாங்க. ஈரான் வந்து இப்போ ராணுவ வலிமையை பொறுத்த வரைக்கும் மக்கள் பூரா அவருக்கு பின்னாடி நின்றாலும் ராணுவ வலிமை, ஆயுத வலிமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க என்று கணக்கு போட்டு அவர் வந்து போர் ஆரம்பிக்கிறார். ஈராக்ல இருந்து என்ன செய்யறாங்க, அமெரிக்காவை வந்து ஈரானோட சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும்போது அந்த சண்டையில என்ன ஆகுதுன்னு கேட்டா, கடுமையான ஒரு ஒரு காரணம், இன்னொரு காரணம் சொல்லிக்கிட்டார் சதாம் ஹுசேன். ஈராக்ல ஷியாக்கள் இருக்கிறாங்க. அந்த ஷியாக்களை குமைனி தூண்டி விட்டு எனக்கு எதிராக புரட்சி பண்ண வைக்கிறாரு. ஈரான்ல போட்டு கைப்பற்றிட்டாங்க. ஈரான்ல 100% 95% ஷியா. ருமேனி சன்னியா குமைனி ஷியா தலைவர். ஷியா தான். அவர் தான் ஷியா தலைவர். ஆயத்துல்லா குமைனிங்கிறாங்கல்ல, அந்த இஸ்னா ஷரியா பார்ட்டிக்கு அவர் தான் தலைவர். அவர் ஷியாவா இருந்ததுனால ஈராக்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, சதாம் ஹுசேன் சன்னி. அந்த சதாம் ஹுசேன் சன்னி, அதனால ஷியா. அங்க உள்ள மக்கள்ல கொஞ்சம் ஷியாக்கள் இருக்காங்க. ஒரு 25% அளவுக்கு ஷியாக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஷியாக்களை தூண்டி விடுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லித்தான் படையெடுக்கிறாரு. எல்லை பிரச்சனை ஒரு காரணம் காட்டுறாரு. எல்லை பிரச்சனை காரணம் கிடையாது. இவர் தூண்டி விட்டு சிறுபான்மை மக்களை தூண்டி விட்டு ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? ஈராக்ல வந்து சிறுபான்மையா இருக்கிறாங்க ஷியாக்கள். அவங்கள ஒரு தூண்டி விட்டு ஈராக் கைப்பற்றுறதுக்கு சாத்தியமற்றது. ஆனாலும் சண்டை எடுப்பதற்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. அதுக்கு சதாம் என்ன காரணம் சொன்னாருன்னு கேட்டா, எங்க நாட்டுல ஷியாக்களை எங்களுக்கு எதிராக தூண்டி விட்டு ஆட்சியை கைப்பற்ற பாக்குறாரு குமைனி. அது போக என்ன செய்யறாரு, எங்க எல்லை பகுதி அவங்க ஊடுருவி வந்துட்டாங்க. அதனால எல்லை பிரச்சனை ஒண்ணு இருக்குது. எங்க நாட்டுல வந்து தூண்டி விடுற காரணத்தினால நாங்க நாட்டுக்கு பதிலடி கொடுக்க போறோம்னு சொல்லிதான் படை இறக்குறாங்க. ஆனா வேடிக்கை என்னன்னு சொன்னா, இவங்க வந்து நினைச்ச அளவுக்கு ஈரானை ஜெயிக்க முடியல. 80ல ஆரம்பிச்ச அன்னைக்கு ஒரு மனித கணக்குப்படி பார்த்தா 6 மாசத்துல முடிச்சிடலாம். அப்படியான பலவீனத்துலதான் ஈரான் இருப்பதாக உலகம் நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படி இருந்தது என்று கேட்டால், 80ல ஆரம்பிச்ச சண்டை 88 வரைக்கும் ஈரான் தாக்கு பிடிக்கிறது. 10 லட்சம் பேர் ரெண்டு தரப்புலையும் கொல்லப்பட்டாங்க. அந்த 8 ஆண்டு போர்கள்ல 10 லட்சம் பேர் ராணுவ சிவிலியன்கள் இல்ல, ராணுவத்திலிருந்து 10 லட்சம் பேர் நினைஞ்சாங்க கொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு இழப்பு உள்ள ராணுவ இழப்பு ஏற்பட்ட ஒரு யுத்தம் அது. அப்ப 8 ஆண்டுகள் போர் செஞ்சு ஈராக்குனால ஈரானை வெல்ல முடியல. எந்த அளவுக்குன்னு கேட்டா, இந்த போர் நடந்தது அமெரிக்காவுடைய தூண்டுதல்ல இல்லாவிட்டாலும், போர் நடந்த பிறகு அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈராக்கை ஜெயிச்சா நம்ம மறுபடியும் அந்த ஒப்பந்தங்களை ஈரான்ல போட்டுடலாம் என்பதற்காக வேண்டி ராணுவ உதவி செய்யறாங்க, படைபலத்தை கொண்டு உதவி செய்யறாங்க, உளவு தகவல் மூலமா உதவி செய்யறாங்க. ஈரான்ல உள்ள எண்ணெய் வளங்கள் மீது குண்டு போடுவதற்கெல்லாம் அந்த அந்த இலக்குகள்லாம் எடுத்து கொடுக்கணும்ல, சேட்டலைட் மூலமா எப்போதான் எடுத்து கொடுப்பாங்க. இந்த உதவிகள் எல்லாம் அமெரிக்கா செஞ்சியும் கூட ஈரானை ஜெயிக்க முடியல அன்னைக்கே. அந்த போர்ல என்ன செய்யறாங்கன்னா, புதுசாக வந்த அந்த மக்கள் வந்து ஒரு உத்வேகத்தோட போர் செஞ்ச காரணத்தினால இவங்களால வந்து ஜெயிச்சு முன்னேற முடியல. சரிக்கு சரியான இழப்பை கொடுத்தார்கள். கடைசி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு இனிமே சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 1988ல ஐக்கிய நாடு சபை தலையிடாட்டி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட நடந்துருக்கு அந்த யுத்தம். 8 வருஷ காலத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போர் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சில ஒப்பந்தங்கள் போட்டு நீங்க உங்க இதில் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சமாதான ஒப்பந்தம் போட்டு அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது. அந்த உன் இடத்துல நீ இருந்து உன் இடத்துல நீ இருந்து கேட்டாங்க. 2 பேருக்கு எந்த ஒரு லாபமே அதுல கிடைக்கல. மக்கள் இழப்பு தான் கிடைத்தது. நஷ்டம்னு சொன்னா ஈராக்கு தான் நஷ்டம். ஏன்னா அவன் நினைச்சது வந்து ஈரானை கைப்பற்றுறதுதான். கைப்பற்ற முடியல. அந்த மாதிரி ஒப்பந்தத்திற்கு நின்றுட்டாங்கன்னா திருப்பி போட்டாங்க. ஈராக்குக்கு அமெரிக்க ராணுவ உளவு உதவிகள் நிறைய செஞ்சாங்க. இது ஒரு விஷயமாக வந்தது. ஈரானுக்கு அவங்களுக்குமான அமெரிக்கா வந்து அங்கேயும் தோத்து போறாங்க. அதாவது பலவீனமான ஒரு நாட்டுக்கு எதிராக அப்போது ஈராக் கொஞ்சம் பலமான நாடு. ஈரானோட கம்பேர் பண்ணும்போது ஈராக் கொஞ்சம் வலிமையான நாடு. அந்த வலிமையான நாட்டுக்கு வந்து மேலும் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தும் கூட ஈரானை ஜெயிக்க முடியல. ஈரானோட தரப்படை இறக்கி விட்டு, இவங்க நேரடியாக எப்போது சண்டைக்கு தரப்படை மட்டும் இறங்க மாட்டாங்க, யாரையும் இறக்கி விட்டு தான் செய்வாங்க. அப்ப இவன் இறங்குனதை பயன்படுத்தி கொண்டு ஈராக்கு முழுசா கடைசியில இவங்க சப்போர்ட் பண்ண அவனையே காலி பண்ணாங்க. அது ஒரு விஷயம். அந்த சதாம் ஹுசேனே கைது பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு வந்து ஈராக்குக்கு முழுமையான ஆயுதங்கள் கொடுத்தது இவன். ஈராக்கு அமெரிக்கா சண்டை நடந்துச்சு, அதுல பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா கொடுத்த ஆயுதம் தான். அமெரிக்காவுக்கு ஈராக்கு ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா,
அப்ப ஈராக்ல இருந்த ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்கா ஏற்கனவே சப்ளை செஞ்ச ஆயுதங்கள் தான். எதுக்காக? ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு. அந்த ஆயுதங்களை வச்சுதான் சதாமே போர் செஞ்சார். அதனுடைய பலவீனம்னு அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் ஈஸியா ஈராக்கை வந்து கைப்பற்றிக்கிட்டான். ஜெயிக்க முடிஞ்சது தனி விஷயம். அப்ப அந்த ஈராக்ல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, இவ்வளவு படைகள் அனுப்பி அமெரிக்கா வந்து 3வது தோல்வி அமெரிக்கா. முதல் தோல்வி எண்ணெய் வளங்கள்லாம் வெளியேற்றினாங்க. வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லி அவன் படை இறக்கி நிக்க முடியல. 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, அவனுடைய ஈராக்கை தூண்டி விட்டு என்ன செஞ்சு பார்த்தான். பணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தான். 3 தோல்விகள் அடுக்கடுக்கு என்ன செஞ்சா ஈரானுக்கு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். என்னடா அமெரிக்கா வந்து அந்த ஒரு நாட்டுல எண்ணெய் வளத்தை வந்து சுரண்ட விடாம விரட்டி விட்டுருக்கிறான். அவங்கள வந்து ஜெயிச்சு கைப்பற்ற முடியல. எல்லா அரபு நாடுகளையும் கைப்பற்றி வச்சுட்டு இருக்கிறான். ஈரான்ல மாத்திரம் அந்த பரப்பு வேகலைங்கிறதுனாலதான் கடுமையான ஈரான் அழிக்கணுங்கிற கடும் கோபத்துல இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈரான் என்ன செய்யுதுன்னா, ஈரானுடைய ஒரு பயணிகள் விமானம் ஒரு 290 பயணிகளோட அந்த விமானம் போகுது. இது 1988 இது ஈராக்கு போர் முடிஞ்ச வருஷம். இது ஈராக்கு போர் 1988 முடிஞ்ச உடனே ஈரானுடைய விமானம் பறந்து போகும்போது கடல்ல நிப்பாட்டி வச்ச கப்பல்ல இருந்து அந்த விமானத்தை அமெரிக்கா சுடுது. அந்த விமானம் வந்து பயணிகள் விமானம். பயணிகள் விமானத்தை சுடக்கூடாது. எந்த சர்வதேச சட்டப்படி வந்து ராணுவ விமானங்கள் வந்தா எங்களை தாக்குவதற்கு வந்தாங்கன்னு சுட்டோன்னு சொல்லலாம், ஒரு நியாயம் பண்ணலாம். அது பயணிகள் விமானம் என்று தெரிந்து கொண்ட தவறு ஒத்துக்கிட்டாங்க. மனித தவறு தான், நாங்க ராணுவ விமானம் அல்ல, பயணிகள் விமானம் என்பதை நாங்க தவறா கணித்துதான் சுட்டுட்டோம்னு சொல்லி அமெரிக்கா ஒத்துக்கிருச்சு. அந்த பயணிகள் 290 பேர் 50 பேரும் காலி. ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னா, ஈரான் என்ன செஞ்சுன்னா, அதுக்கு பல விதமான ஐநாவுல புகார் கொடுத்துச்சு. ஐநாவுல புகார் கொடுத்தா என்ன ஆகும் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம்ல, இஸ்ரேல் விஷயத்துல பாக்குறோம்ல, அந்த ஐநாவுல புகார்னா பேப்பர் தான் இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் சர்வதேச நீதிமன்றத்துல இது பெரிய போர்க்குற்றம், இது பயணிகள் விமானத்தை சுட்டது பெரிய போர்க்குற்றம் என்று சொல்லி அமெரிக்கா எதிராக வழக்கு போட்டாங்க. இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு இவர் கட்டுப்பட மறுத்துட்டாங்க அமெரிக்கா. நாங்க அதுல இல்ல, இப்ப சொல்றாங்கல்ல எங்களை கட்டுப்படுத்த அதிகாரம் இல்லைன்னு இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குற்ற நடவடிக்கை சர்வதேச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வந்து ட்ரம்ப்பும் சொல்றாரு. அவர் அதுக்கு முந்தி இருந்தார்ல முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, நாங்க அந்த ஒப்பந்தத்துல நாங்க அடங்கல, அந்த நீதிமன்றத்துல எந்த விசாரணை எங்களை கட்டுப்படுத்தான்னு இப்ப சொல்ற மாதிரி அப்பவும் சொன்னாங்க. அவங்களை இப்ப மட்டும் ஒன்னு தன்னிச்சையா விசாரிக்க முடியுமே தவிர அவங்களுக்கு ஒத்துழைக்கவோ அந்த விசாரணைக்கு போகவும் மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவுக்கு நாங்க ஏதாவது பதிலீடு கொடுப்போம். ஏன்னா ஈரான் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆட்சியை கைப்பற்றினவங்க அதாவது அதிகாரப்பூர்வமற்ற சில ஆயுத குழுக்கள் அவங்கள உண்டாக்குறாங்க. அது ஈரானுடைய அரசாங்கத்துடைய இதா இருக்காது. ஆனா ஈரானுடைய அரசாங்கத்துடைய சப்போர்ட்ல கடல் பகுதியை வந்து கண்காணிப்பதற்கு சில ஆயுத குழுக்களை ஈரான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த குழுக்கள் மூலமாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஹுர்முஸ்ங்கிற ஜலசந்தி, ஹுர்முஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப செங்கடல் இருக்கிற மாதிரி ஈரான்ல ஒரு ஹுர்முஸை கடந்துதான் எதுவும் போக முடியும், வியாபாரம் போக முடியும். ஹுர்முஸை மூடிட்டான்னு சொன்னா பாதி வர்த்தகம் உலகத்துல நின்று போயிடும். அந்த ஹுர்முஸ் ஜலசந்தியில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈரான் ஆதரவுடைய படைகள் வந்து அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க. இதனால அதாவது இந்த பயணிகள் விமானத்தை நீ சுட்டு கொண்டதுனால, ஆனா அபிஷியலா எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஈரான் என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு சம்மந்தம், நாங்க அதை செய்யலப்பாங்க. ஆனா அவங்க ஆதரவு இப்போ ஹூதிகள் செய்யறாங்கல்ல, ஈரான் தான் செய்துன்னு அவங்க சொன்னாலும் ஈரான் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தன்னிச்சையா செய்யறாங்கன்னு தான் ஈரான் பதில் சொல்றாங்கல்ல, இப்ப சொல்றாங்கல்ல. அந்த மாதிரிதான் அங்க ஹுர்முஸ் பகுதியில் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு ஸ்டஃப் கொடுக்குறாங்க, இழப்பை ஏற்படுத்துறாங்க. அதனுடைய அமெரிக்காவுடைய கப்பல்கள் வர முடியாம அந்த மாதிரி வேலைகளை இந்த ஆயுத குழுக்கள்னா முழுக்க முழுக்க ஈரானுடைய சப்போர்ட் தான். அபிஷியலா ஈரான் சொல்ல முடியாது, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த இதை வைத்து என்ன செய்யறாங்கன்னா இடைஞ்சல் பண்ண உடனே அப்ப அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, அந்த விமானத்தை சுட்டதற்கு மன்னிப்பு கேட்கு பகிரங்கமா. இவங்க தாக்குதல்ல நிப்பாட்டி கொள்வதாக இருந்தால் பகிரங்க மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம 1996 88 சுட்டதுக்கு 8 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் இவங்களும் ஃபைட் ஐநாவுல ஃபைட் பண்ணி பாக்குறாங்க, சர்வதேச நீதிமன்றத்துல சட்டப்படி போய் பாக்குறாங்க, ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகலன்றவுன ஹுர்முஸ் ஜலசந்தியில வச்சு என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து 2ஆம் நம்பர் வேலை மூலமாக அமெரிக்காவுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. அது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு, வர்த்தகம் போக முடியல. அவங்க ராணுவ நடமாட்டம் கூட செய்ய முடியாத அளவுக்கு இடைஞ்சல் பண்ண உடனே திடீர்னு தாய் ஓடி போயிருவாங்க. படகுல வருவாங்க, கப்பல் மேல தாய் ஓடி போயிருவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. கடல் கொள்ளையர்கள் மாதிரியான ஒரு கூட்டம் மாதிரி இருந்தாங்க அவங்க. அந்த மாதிரி என்ன செய்யாங்கன்னா,
நாங்க பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு 56 கோடி அமெரிக்க டாலர் இழப்பீடு கொடுத்தாங்க. அந்த அமெரிக்க ஈரானுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துறதுக்காக வேண்டி அது 56 கோடின்னு சொன்னா இன்றைய இந்திய மதிப்புல சொன்னா 4664 கோடி. 4664 கோடி யாருக்கு? இந்த 290 பேருடைய குடும்பங்களுக்கு. அந்த கொல்லப்பட்ட 290 பேருடைய வாரிசுகளுக்கு வந்து 4664 அந்த கோடி டாலர்ல சொல்வதா இருந்தா 56 கோடி. 56 கோடி டாலர் கொடுக்குறாங்க. இது டிவைட் பண்ணி அந்த பயணிகளுடைய கொல்லப்பட்டவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கப்படுச்சு. ஆனா அரசாங்கத்துக்கு தரமாட்டேன்ட்டாங்க. உறவினர்களுக்கு இழப்பீடு கொடுத்தாங்க. அந்த இழப்பீடு கொடுத்தது ஒரு பெரிய தோல்வி. அது ஏன் இழப்பீடு கொடுத்தாங்க? திமுறை நிக்க வேண்டியது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இவங்க அந்த குர்முஸ்ல இவங்களுடைய ஆதிக்கம், ஈரானுடைய ஆதிக்கம் இருக்கிறது. குர்முஸை கடந்துதான் எங்கேயும் போக முடியும். அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா கடல் கண்ணி வெடிகளை வச்சிருப்பாங்க. அது சின்ன சின்ன படகுகள் மூலமாக வந்து புது அடிச்சு போயிருவாங்க. இப்படி அமெரிக்காவை பல தடவை தாக்கி இருக்கிறாங்க. ஆனா எந்த தாக்குனாலும் தாக்குதல் நடத்தி முடிச்ச பிறகு அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் என்னன்றாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. அபிஷியலா ஒரு நாடு செஞ்சாங்கன்னு நிறுவனமானதான் அந்த நாடு தாக்குதல் நடத்த முடியும். ஆமா, இது கண்டுபிடிக்க முடியாதுல்ல, என்ன பண்ணாங்க, யாரு பண்ணாங்க, எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. யாரும் செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு தெரியும் ஈரான் தான் செய்யுதுன்னு தெரியும். அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால இது பண்ணாங்க. 2 எண்ணெய் கப்பல்களை வந்து ஈரான் சார்பு குழுக்களால் தான் நடத்தப்பட்டுச்சு. 2 எண்ணெய் கப்பல்கள் அழிச்சாங்க. அதே மாதிரி 2019 சவுதியில அராம்கோ பெட்ரோல் நிறுவனம் இருக்குது. அது வந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமானது. அராம்கோ அவங்கதான் பெரிய ஆயில் நிறுவனம். சவுதியில் உள்ள எண்ணெய் எல்லாம் அதிகமாக எடுத்து சுத்திகரித்து விற்பனை செய்யக்கூடிய பெரிய நிறுவனம் வந்து அராம்கோ. அந்த அராம்கோ மேல என்ன செஞ்சாங்கன்னா 2019 ஹூதிகள் வழியாக தாக்கல் பண்ணாங்க. ஈரான் சொல்வதை ஹூதிகள் கேட்பாங்க. ஹூதிகளுடைய ஏவுகணைகள் மூலமாக குறி வச்சு தாக்கி அந்த அராம்கோ டோட்டலா காலி பண்ணாங்க. சில நாட்களே பற்றி எரிஞ்சது. அப்ப இதெல்லாம் வந்து நாங்க உனக்கு பயப்படல அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்கன்னு கேட்டா செஞ்சாங்க.